கள் எனும் பன்மை விகுதி எல்லா இடங்களிலும் பயன்படுகிறது. தொல்காப்பியத்திலே கல் விகுதி இருக்கிறதா? அகர்ணைக்கு இருக்கு. உயர்திணைக்கு கல் விகுதி சேர்க்கலாமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் மக்கள் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். மக்கள் என்பதற்கு ஒருமை சொல் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு பின்னால எல்லாத்துக்கும் கல் உயர்திணைக்கும் போட்டாங்க. மாணவர்னா மாணவர்கள், ஆசிரியர்னா ஆசிரியர்கள், இப்படி எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆண்னா ஆண்கள். இலக்கணத்துல இல்ல. ஆண்னா பன்மையா இருந்தா ஆடவர் என்று சொல்ல வேண்டும். பெண் என்றால் ஒருமை, பெண்டிர் என்றால் பன்மை. இந்த கல்லாம் அங்க இல்ல, நாம சேர்த்து கொண்டோம். ஆடவர் மகளிர் என்பதை ஆண்கள் பெண்கள் என்று மாற்றிவிட்டார்கள். இந்த கல் எங்க எடுத்தாலும் கல்லு கல்லு என்று போட்டு பொருள் பெரிய மயக்கமாகி விடுகிறது. அது என்றால் ஒருமை, அவை என்றால் பன்மை. அது மரம், அவை மரங்கள். ஒன்றுக்கு மேல் மரம் இருந்தால் அதை அவை என்போம். அது மரம், அவை மரங்கள். இப்ப என்ன பண்றாங்க? அவைக்கு அப்புறம் ஒரு கல் சேர்க்கிறான். அவைகள், அவைகள் மரங்கள் அல்ல, அவைகள் மாமரங்கள் அல்ல எழுதுறான். அப்ப அவை என்பதே பன்மை என்று தெரியாமல் அதுக்கு கல் சேர்க்கணுங்கிறது. கல் சேர்க்காவிட்டால் அது குறிக்காதப்பா, பன்மையை குறிக்காதப்பா என்று அவைகள் எழுதுறான். இதை விட அறிவாளி ஒருத்தன் இருக்கான். அவைக்கு அவைகள் போட்டா பரவாயில்ல, இன்னொரு கிட்டிக்காரன் இருக்கான் பாருங்க, அதுகள் எழுதுறான். அது என்பது ஒருமை, அது கூட கல் அப்படி சேர்த்துதான். அதுகள் 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 அப்படித்தான். அதுக அப்படித்தான் அலையும். பெரிய அதுகள். அது என்ற ஒருமைக்கு பன்மை சொல் அவை, இது என்ற ஒருமைக்கு பன்மை சொல் இவை. அவைகள், இவைகள், அதுகள், இதுகள், இதெல்லாம் தவறு. இதையெல்லாம் பேசும்போது எழுதும் போதே நாம் திருத்தி விட வேண்டும். இல்லை என்றால் தமிழ் வளரும் என்று சொல்வதிலே நம்பிக்கை இல்லை.